வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு 500% வரி. வரி மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல். 4வது மகளிர் IPL தொடர் போட்டி. மும்பை இந்தியன்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று மோதல். நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் தள பதிவில் இந்த உலகமே மதிக்கும் மிகப்பெரிய ஜனநாயகன் நமது பிரதமர் நரேந்திர மோடி என்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காததற்கு மத்திய அரசையும் பிரதமரையும் குறை சொல்லி மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவசர நிலை பிரகடனத்தின் போது கருத்து சுதந்திரத்தில் கழுத்தை நெரித்த காங்கிரஸ் இன்று ஜனநாயகம் திரைப்படத்திற்காக பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று விமர்சித்தார். மேலும் திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு என்று தெரிவித்தார். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு 500% வரி விதிக்கும் மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் வரி விதிப்பு அதிகரிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு 500% இறக்குமதி வரி விதிக்கும் மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளார். தொடர்ந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரமே இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 4வது மகளிர் IPL தொடர் போட்டியின் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. இந்தியாவில் நடைபெறும் 4வது மகளிர் IPL தொடர் போட்டியின் முதல் போட்டி நவி மும்பையில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் கடந்த வருடம் சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியும் பெங்களூரு அணியும் மோதுகின்றன. இதில் இந்திய மகளிர் அணியின் கேப்டனும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனுமான ஹர்மந்த் பிரீத் கவுர் தலைமையிலான வீரர்களும் பெங்களூரு அணியின் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். மேலும் இந்திய மகளிர் அணி ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்ற பின் நடைபெறும் மகளிர் IPL தொடர் போட்டி என்பதால் ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த திரைப்படம் இன்று துறைக்கு வர இருந்தது. ஆனால் ஜனநாயகன் படத்திற்கான தணிக்கை சான்றிதழை தணிக்கை வாரியம் இதுவரை வழங்கவில்லை. இது தொடர்பாக பட நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த 7ஆம் தேதி விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜனநாயகன் தணிக்கை சான்றிதழ் வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று உத்தரவிட்டது. இதனால் தமிழகம் முழுவதும் ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு நிலவி வருது. திராவிடம் என்று சொன்னால் கடவுளுக்கு எதிரி என்று வடநாட்டுக்காரர்கள் சொல்கிறார்கள் என்றும், நாங்கள் ஆன்மீகத்திற்கு எதிரி கிடையாது என்றும் திருமயம் அருகே நடைபெற்ற பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அடுத்த விராச்சிலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி பேசினார். அப்போது திமுக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செய்து வருவது எடப்பாடி பழனிசாமியின் கண்ணுக்கு தெரியவில்லையா என்றும் தெரிவித்த அவர், சூரியனை நாம் வணங்குகிறோம், வடநாட்டுக்காரர்களுக்கு சூரியனை வணங்க பிடிக்கவில்லை என்றும், அதனால் எதையாவது கிளப்பி விடுகின்றனர் என்றும், கடவுள் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு கூட்டம் வந்திருக்கிறது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்குவதை அமைச்சர் காந்தி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் அரக்கோணம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், பெருமுச்சி நியாய விலைக்கடை, சோளிங்கர் நகராட்சியில் உள்ள கடையன் 3 நியாய விலைக்கடை, நீலகண்டராயபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், NK-புரம் நியாய விலைக்கடை மற்றும் ஆற்காடு நகராட்சியில் உள்ள நியாய விலைக்கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக தலா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலையுடன் ரூபாய் 3000 வழங்கப்பட்டது. இதனை கைத்தறி மற்றும் துணிகள் துறை அமைச்சர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் பின்னர் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் முனிரத்தினம்,
ஈஸ்வரப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பாலவநத்தம் கிராமம் மற்றும் வெள்ளக்கோட்டை பகுதியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் பாலவநத்தம் மற்றும் அருப்புக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளக்கோட்டை பகுதிகளில் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு உள்ளிட்ட தொகுப்புகளுடன் ரூபாய் 3000 வழங்கினார். நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சுந்தரலட்சுமி, முன்னாள் நகரமன்ற தலைவர் சிவபிரகாசம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 6,04,039 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனிருந்து இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு நபருக்கு 3000 ரூபாய் ரொக்கப்பணமும், அதே போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, இந்த 3ஐயும் வழங்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதுவும் 4 தினங்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் 6,04,039 குடும்ப அட்டைதாரருக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம். இதை 4 தினங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுத்து முடிக்க போகிறோம். பெரியபாளையத்தில் 3,489 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தை திருநாள் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் வழங்கினார். தமிழ்நாடு மக்கள் தை திருநாள் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட தமிழக அரசு சார்பில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஊராட்சியில் உள்ள 3,489 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கும் நிகழ்ச்சி பெரியபாளையம் கூட்டுறவு கடன் சங்க அலுவலக வளாகத்தில் உள்ள ரேஷன் கடையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கூட்டுறவு சார் பதிவாளர் சந்தியா, எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் ரவிச்சந்திரன், மாவட்ட வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் சீனிவாசன், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 வழங்கினார். இதில் நிர்வாகிகள் விமல், கௌதமன், கூட்டுறவு கடன் சங்க முதல் நிலை எழுத்தர் மாரி, எழுத்தர் ஜெகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த திருமுண்டீச்சரம் ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெற்ற கோகோ விளையாட்டுப் போட்டியை ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அடுத்த திருமுண்டீச்சரம் ஊராட்சியில் திராவிட பொங்கலை முன்னிட்டு கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மகளிருக்கான கோகோ விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட கவுன்சிலரும் ஒன்றிய செயலாளருமான சந்திரசேகர் தலைமையேற்று கோகோ விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இதில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூரில் வட்டார போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரால் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வட்டார போக்குவரத்து துறை, போக்குவரத்து காவல்துறை, ரோட்டரி சங்கம் மற்றும் தனியார் மகளிர் கல்லூரி சார்பில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், தனியார் கல்லூரி தாளாளர் மற்றும் பலர் சாலை பாதுகாப்பு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள். இந்த பேரணியை வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது கல்லூரி மாணவிகள் சாலையில் வாகனத்தில் செல்லும் போது வேக கட்டுப்பாட்டுடன் கவனமுடன் சென்றால் விபத்தினை தடுத்திட முடியும், தலைக்கவசம் அணிய வேண்டும், சாராயம் அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது போன்ற கோஷங்களை எழுப்பியும் பதாதைகள் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். இதில் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி, வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் புஷ்பா, காவல் ஆய்வாளர் அழகுராணி, தனியார் கல்லூரி தாளாளர் ராமசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஓமலூரில் நீதிபதி விசாரணையின் போதே ஒரு குற்றவாளிக்கு 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை வழங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உள்ளது. குற்றவியல் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் உள்ள ஓமலூர் பொட்டியபுரம் விஸ்வா, காமலாபுரம் விஸ்வா, கஞ்சா நாயக்கன்பட்டி கமலேஷ் ஆகியோர் ஆஜராகினர். அவர்களிடம் நீதிபதி விசாரித்த போது பொட்டியபுரம் விஸ்வா அஜித்குமாருக்கு சுமார் 150 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலத்தை பிளாஸ்டிக் பைகளில் சுற்றி கொடுத்துள்ளார். இதை பார்த்த நீதிபதி என்னவென்று கேட்டபோது பதில் கூறாததால் காவல்துறையினர் சோதனை செய்தனர்.
அப்போது ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில் சுமார் 150 கிராம் எடையுள்ள 2 கஞ்சா பொட்டலம் இருப்பது தெரிய வந்தது. நீதிமன்றத்திற்குள்ளேயே நீதிபதி விசாரணை செய்து கொண்டிருந்த போதே கஞ்சா பொட்டலங்களை வழங்கியவர்கள் மீது நீதிமன்ற இருக்கை எழுத்தர் ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் பேரில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். முழையூர் பழவாறு பாலத்தின் அருகே மணல் கடத்தி வந்த லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த பந்தநல்லூர் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு கிராமத்தில் இருந்து 4 லாரிகளில் மணல் ஏற்றி வருவதாக காவல்துறையினருக்கு வந்த தகவலின் பேரில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டதை அடுத்து முழையூர் பழவாறு பாலத்தின் அருகே காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 4 லாரிகளில் மணல் ஏற்றி கொண்டு வந்தவர்களை பிடிக்க முற்பட்ட போது லாரிகளை அப்படியே விட்டுவிட்டு மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். இதனையடுத்து பந்தநல்லூர் காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகள் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். 4 நாட்டு வெடிகுண்டுகளை வீசிய ரவுடி உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மாங்காடுக்கு அருகில் உள்ள மலையப்பாக்கத்தை சேர்ந்த தருணேஷ் மற்றும் யுவனேஷ் இருவரும் வாகனங்களை வாங்கி விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்தனர். இருவரும் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஈசாக் தனக்கு தர வேண்டிய பணம் குறித்து அவர்களிடம் கேட்டு தகராறு செய்துள்ளார். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தருணேஷை ஈசாக் தாக்கியுள்ளார். இதனால் தருணேஷ் மாங்காடு காவல் நிலையத்தில் ஈசாக் மீது புகார் அளித்துள்ளார். தன் மீது புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த ஈசாக் வீட்டில் மறைத்து வைத்திருந்த 4 நாட்டு வெடிகுண்டுகளை வாளியில் வைத்து எடுத்து வந்து தருணேஷ் வீட்டின் மீது அடுத்தடுத்து வீசியதில் 4 நாட்டு வெடிகுண்டுகளும் வெடித்து சிதறியது. இதில் வீட்டில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓடிய நிலையில் கையில் வைத்திருந்த அரிவாளை எடுத்து அவர்களை வெட்ட முயற்பட்டுள்ளனர். இதில் தருணேஷ் மற்றும் யுவனேஷ் குடும்பத்தினர் தப்பி சென்ற நிலையில் ஈசாக் கையில் வைத்திருந்த மற்றொரு நாட்டு வெடிகுண்டை அங்கிருந்த பொதுமக்களிடம் காட்டி மிரட்டிவிட்டு தானும் தப்பிச் சென்றார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தலைமறைவாக இருந்த ஈசாக்கை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பண்ருட்டி அருகே குடும்ப அட்டைதாரர்களுக்கு அமைச்சர் கணேசன் பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே சின்னப்பேட்டையில் அரசின் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் தொழிலாளர் நலன்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் புண்ணியகோடி, திமுக ஒன்றிய செயலாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மழைநீர் வடிகால் அமைக்க குடியிருப்பு வாசிகள் அரசு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அனைவரும் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு அதிகாரிகள் காவலர்களிடம் உத்தரவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிக்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன், மாநகராட்சி தெற்கு வட்டார துணை ஆணையர் அதாப் ரசூல் ஆகியோர் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தனர். பின்னர் விழா முடிந்தவுடன் அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் திடீரென வட்டார துணை ஆணையர் அதாப் ரசூலை முற்றுகையிட்டனர். அப்போது குடியிருப்பு வாசிகள் தங்களின் பகுதியில் உள்ள சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை பார்வையிட வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு பதிலளித்த அதிகாரி முதற்கட்ட பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் மீதமுள்ள பகுதிகளுக்கு வடிகால் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆனால் குடியிருப்பு வாசிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றவே தன்னிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு அங்கிருந்த காவலர்களிடம் அதிகாரி உத்தரவிட்டார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருப்போருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்கினர். தொடர்ந்து இனாமணியாச்சியில் உள்ள நியாய விலை கடைகளில் நடைபெற்ற பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது கோவில்பட்டியில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் 168 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதே போல் இன்னைக்கு நம்முடைய தை திருநாள், தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்முடைய முதலமைச்சர் அறிவித்த அந்த 3000 ரூபா ரொக்கமும் மற்றும் பொங்கல் தொகுப்பு அரிசி, சீனி, கரும்பு உள்ளிட்ட வேஷ்டி சேலை உள்ளிட்ட அந்த பொங்கல் பொருள் தொகுப்புமே இன்னைக்கு முதலமைச்சர் தொடங்கி வைத்த பின் நம்முடைய தமிழ்நாடெங்கும் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 5,41,000 கார்டுக்கு இன்னைக்கு இந்த பொங்கல் தொகுப்பும் நம்முடைய ரூபாய் ரொக்கப்பணமும் வழங்கப்படுகிறது. சந்தைப்பேட்டையில் உள்ள நியாய விலை கடையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு அமைச்சர் மூர்த்தி பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார்.
மதுரை மாவட்டம் சந்தைப்பேட்டையில் உள்ள நியாய விலைக் கடையில் கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் சதீஷ்குமார், கூட்டுறவு சங்க துணை பதிவாளர்கள் ஆசை தம்பி, காயத்ரி, நகர்மன்ற தலைவர் முகமது யாசின், வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சுழி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு ரொக்கப்பணம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பொங்கல் திருநாளையொட்டி திருச்சுழி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியினை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். இந்நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் அழைத்து வாழ்த்து தெரிவித்து கோப்பை, பதக்கங்கள் மற்றும் பரிசு தொகைகளை வழங்கினார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திரைப்படங்களை நேரடியாக தடை செய்த வரலாறு காங்கிரஸ் ஆட்சிக்கு உண்டு. பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியாவிற்கு 500% வரி மசோதாவிற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புதல். 4வது மகளிர் IPL தொடர் போட்டி. மும்பை இந்தியன்ஸ், பெங்களூரு அணிகள் இன்று மோதல். நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழக்கு இன்று தீர்ப்பு வழங்குகிறது சென்னை உயர்நீதிமன்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.